ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு நம்ம ஒரு பொண்ணு சேனல். ஸோ ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் படத்தோட இஷ்யூட உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து 10:30க்கு உயர்நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தீர்ப்பும் வந்துருச்சு. பிடி ஆஷா தலைமையில நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஏ சான்றிதழ் வந்து இதுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா சிபிஎஃப்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்ல இந்த இது வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேல் முறையீடு வந்து அவங்க மறுபடியும் போயிருக்காங்க. இதனால என்ன சிச்சுவேஷன் நிலவுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கரெக்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆகாது எப்படி பார்த்தாலும். ஸோ பொங்கலுக்காவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா என்னங்கிற ஒரு டவுட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரி அந்த சர்க்குலேஷன் வந்து சுத்திட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும் சரி, பல சினிமா சார்ந்த நடிகர்கள், டைரக்டர்கள், இவங்க சார்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆதரவு யார் யார் கொடுத்துருக்காங்க என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்குள்ளான வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிசியை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன யார் யார் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆதரவு யார் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆதரவு தெரிவித்த பிரபலங்கள் சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் படத்திற்கு ஆதரவு தெரிவித்து திரைத்துறையினர் பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சறுக்கல்கள் உங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்தியதில்லை. இதைவிட பெரிய புயல்களை எல்லாம் நீங்கள் கடந்து வந்துள்ளீர்கள். இதுவும் கடந்து போகும். ஜனநாயகன் வெளியாகும் நாளில் தான் உண்மையான திருவிழா தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிம்பு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டை இயக்குன டைரக்டர் வெங்கட் பிரபு சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, இது இந்தியா சினிமாவில் மிகப்பெரிய பிரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர்வெல் மாதிரி இயக்குனர் வெங்கட் பிரபுவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்சார் நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும். பண்டிகை காலங்களில் படங்கள் தள்ளி போவது சினிமா தொழிலை பாதிக்கும். அரசியல் காரணங்கள், தனிப்பட்ட வெறுப்பு ஆகியவற்றை தள்ளி வைத்து விட்டு திரையுலக குடும்பமாக நம்ம ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கோடிக்கணக்கான தம்பிகளில் ஒருவனாக நான் எப்போதும் உங்கள் பக்கம் நிற்பேன். உங்களுக்கு என்று தனியாக ஒரு தேதி தேவையில்லை. நீங்கள் தான் ஆரம்பமே. அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் அன்றைக்குதான் எங்களுக்கு பொங்கல் திருநாள்னு சொல்ற ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெயம் ரவி அவரும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் அவரோட சன் சிவராஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் பட ரிலீஸை ஒட்டி நடக்கும் நிகழ்வுகள் ஒரு மாபெரும் வெற்றிக்கான சரியான களத்தை அமைக்கின்றன. அது இல்லாம நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அந்த ஆக்டர் விஜய் சொல்ற மாதிரி நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஷன் தாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டங்கள் உங்களுக்கு புதுசில்லை, கஷ்டங்களை தாண்டி ஜெயிக்கிறதும் உங்களுக்கு புதுசில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துட்டா அவங்கள தன் வழிக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணம் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் அஜய் ஞானமுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு போல்ட்லி கம் அப் வித் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மிகப்பெரிய படங்களுக்கு இது நடக்கும் என்றால் யாருக்கும் இது நடக்கலாம். தணிக்கை குழு நியாயமாக நடந்து கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது. இதனால் சினிமா துறைக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. சரியான நேரத்தில் சரியான விஷயத்திற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல டைரக்டர்ஸ் அப்புறம் காங்கிரஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட ஆதரவு வந்து இந்த படத்துக்காக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நல்லதொரு தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஸோ யூஏ சான்றிதழ் எந்த சான்றிதழாலும் சரி நல்லபடியா ஒரு சான்றிதழ் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வெற்றிகரமாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து, அதாவது தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வேற எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நீங்க நம்ம ஒரு பொண்ணு சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மேற்கொண்டு வர அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு பெல் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.